அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு சின்ன ஹதீஸோட நான் வந்திருக்கேன். இந்த சின்ன ஹதீஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. இது ரொம்ப பெரிய ஹதீஸு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்கள உட்கார வச்சுட்டு, நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்க 2500 நன்மைகள பெறுவதற்கான ஒரு சின்ன வழிய சொல்லட்டுமா? அப்படின்ற மாரி கேட்டாங்க. சஹாபாக்கள் ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ் சொல்லுங்க, சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்படி என்ன? அப்படி சொன்னாரு, ஒரு நாளைக்கு நீங்க 2500 பாவங்கள் செய்ய முடியுமா? நான் பாவங்கள் பேசுறது வந்து இங்க சிறு பாவங்கள், பெரும் பாவங்கள் இல்ல. 2500 பாவங்கள் ஒரு நாளைக்கு உங்களால செய்ய முடியுமான்னு தெரியாது. ஆனா 2500 நன்மைகள ஈஸியா ஒரு நாளைக்கு உங்களால எடுக்க முடியும். அப்படி என்ன நாம பண்ணி 2500 நன்மைகள ஒரே நாள்ல எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ எல்லா தொழுகையிலயுமே ஃபர்து தொழுகைக்கு அப்புறம் சுப்ஹானல்லாஹ் 10 தடவ, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவ, அல்லாஹு அக்பர் 10 தடவ. 30 முறை ஆயிடுச்சா? இந்த ஒரு ஒரு வாட்டியும் ஒவ்வொரு தொழுகையிலும் தொழும்போது 5 தொழுகை இன்ட்டு 30 எவ்வளோ ஆச்சு? 5 தொழுகை இன்ட்டு 30 150 ஆச்சு. அதே மாதிரி நைட்டு தூங்கும்போது, இஷாக்கு அப்புறம் நைட்டு தூங்கும்போது சுப்ஹானல்லாஹ் 33 தடவ, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவ, அல்லாஹு அக்பர் 34 தடவ. இது ஒரு 100 ஆச்சு. ஸோ 150 ஒரு 100 ரெண்டும் சேர்த்து 250 ஆச்சு. ஸோ அல்லாஹ்வுடைய வாக்கு என்னன்னா, ஒரு நன்மைக்கு ஒரு ஒரு சுபஹானல்லாக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ்க்கு குறைஞ்சபட்சம் 10 நன்மைகள் கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 250 வாட்டி நம்ம சொல்றதுக்கு இன்ட்டு 10 நம்ம போட்டோம்னா 2500 நன்மைகள் கிடைக்குது. ஸோ இது வந்து நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸி சொல்ல போகிறோம். எல்லா தொழுகையிலையும் ஒரு 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 நிமிஷம் உட்காந்தாலே 10 வாட்டி சொல்லிடலாம். நைட்டு தூங்குறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி உட்காந்தா ஒரு 100 தடவை சொல்லிடலாம். இது சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் டெய்லி செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அதனால அல்லாஹ் இந்த ஒரு சின்ன ஹதீஸை நம்ம இன்னிலிருந்து நம்மளை ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு தோஃபிக் கொடுப்பானாக. யார் யாருக்கெல்லாம் இந்த ஹதீஸ் தெரியலையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு இந்த ஹதீஸை பகிர்ந்து கொள்ளுங்கள். யார் யாரெல்லாம் உங்கள் மூலியமாக இந்த வீடியோவை பார்த்து படிக்கிறாங்களோ அந்த நன்மைகள் எல்லாமே அவங்களுக்கும் வந்து சேரும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.